ரகுநாதனோட ஆய்வுகளை வச்சு கிரெடிட் கார்டை எப்படி புத்திசாலித்தனமா யூஸ் பண்றதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். நமக்கு கிரெடிட் கார்டு ரொம்ப ஈஸியான வழியா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பண பிரச்சனைகளையும் சைக்கலாஜிக்கல் ட்ராப்ஸையும் தான் ரகுநாதன் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. முதலாவதா உடனடி திருப்திங்கிற ஒரு மாயை, அதாவது நம்ம எதிர்கால வருமானத்தை இன்னைக்கே செலவு பண்ண வைக்குது. ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா, கடனில வாங்குற ஆடம்பர பொருட்கள் மத்தவங்கள கவரவே செய்யாதாம். ஆனா கட்டப்படாத கடன் இருக்குல்ல, அது நமக்கு டென்ஷனை தான் கொடுக்கும். உண்மையான மதிப்பு உங்க பேங்க் பேலன்ஸ்ல தான் இருக்கு. அடுத்ததா இதுல மறைஞ்சிருக்கிற பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அதுதான் கூட்டு வட்டி. நீங்க நிலுவைத் தொகையை முழுசா கட்டலன்னா வட்டிக்கு மேல வட்டி போட்டு இது ஒரு முடிவே இல்லாத கடன் சுழற்சியா மாறிடும். அப்போ திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல வேலை போயிடுச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் இல்லையா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரகுநாதன் 2 விஷயங்களை சொல்றாரு: சிக்கனம், அப்புறம் விவேகம். தேவையில்லாத செலவுகளை கட் பண்றது, அப்புறம் செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறது. நீங்க ஒவ்வொரு தடவையும் கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அது வெறும் ஒரு பொருள் வாங்குறதில்ல, அது உங்களோட ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை தீர்மானிக்கிற ஒரு முடிவு. ஆக கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு ரெட்ட முனை கத்தி மாதிரி. சரியா பயன்படுத்தினா அது நமக்கு உதவும், ஆனா கொஞ்சம் கவனம் தப்பினா நம்மளோட நிதி அமைதியை கெடுத்துடும்.